அன்பினர்களே, வெள்ளிக்கிழமை இன்னும் 2 தினங்களில் வெள்ளிக்கிழமையில் ஜெனிவாவில் ஈரானும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படும் என்று இரு நாடுகளும் ஏகமனதாக தெரிவித்து வரும் நிலையில் லெபனான் மீதான தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் போர் முடிவுக்கு வராது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அரக்சி அப்பாசி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய நள்ளிரவு செய்தியாக நாளை புதன்கிழமை காலை செய்தியாக வருகின்றது. அதாவது ஈரானின் 14 கண்டிஷன்கள் ஒன்று என்ன, பல முனைகளில், அதாவது பாலஸ்தீனம் தவிர பல முனைகளில் இருக்கின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்பது ஒரு கண்டிஷன். குறிப்பாக லெபனான் மீது மும்முனைகளும் நடக்கும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பது கண்டிஷன். நாமே நேற்றே இன்றும் சொல்லியிருக்கிறோம் இல்ல, மொசாட்காரன்ல அவன் ஏதோ ஒரு வகையில இதை குழப்பத்துக்கு வேலை பார்ப்பான் என்று. இவங்க 2 பேரும் ஈரானும் அமெரிக்காவும் கைச்சாத்திட ரெடியான போது இவன் மும்முரமாக தாக்குதல் நடத்துகின்றான். எப்படி? பெய்ரூட்ல மிக மோசமான தாக்குதல்கள் தற்போதைய போர் சூழலில் இஸ்ரேல் லெபனான் மீது தீவிர வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. அவை அனைத்தும் வழக்கமான ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள், வெடிகுண்டுகள் என்று ஏகப்பட்ட தாக்குதல்கள் இந்த 3 தினங்களாக தொடுத்து வருகின்றது. இப்பொழுது நாம் இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது உலக நாடுகளுக்கு ஆன்லைன் மூலமாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அரக்சி அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒப்புதலையும் கொடுத்திருக்கின்றார். அதாவது பெய்ரூட் மீது தாக்குதல் நிறுத்தப்படவில்லை என்றால் போர் முடிவுக்கு வராது. இதைத்தானே உங்களுக்கு நான் 2 காணொளியில தந்திருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில குட்டிச்சாத்தான் குழப்புவான் வேண்டுமென்றே இதை குழப்ப வேண்டும், இந்த அமைதி ஒப்பந்தத்தை குழப்ப வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தில் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்து வருகின்றது. இது ஈரான் கோரிக்கை என்ன? லெபனான் மீதான தாக்குதல் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு அப்பால தான் இஸ்ரேல் செய்கிறான். இப்பொழுது இஸ்ரேலை அமெரிக்கா கண்டிப்பதா அல்லது ஈரானை ஒப்பந்தம் செய்வதா? போட்டாண்டா ஆப்பு. சரி போமா. லெபனான் மீது இஸ்ரேல் எதிர்காலத்தில் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலோ அல்லது அந்த அரபு நாட்டு சமீபத்தில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமிப்பதோ ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தப்படவுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறுவதாக அமையும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் கூறுகிறார் என்று தெஹ்ரானில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்களுடன் சந்திப்பில் பேசிய அரக்சி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவிப்பதே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது அரக்சி அவர்கள் வெளியுறவு தூதுவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் ஈரானுக்கு எதிராக தூண்டப்படாத தங்களின் சமீபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடங்கின. அதே நேரத்தில் பெய்ரூட்டுடன் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தத்தையும் அதை தொடர்ந்த போர் நிறுத்த ஏற்பாட்டையும் மீறி அந்த ஆட்சி லெபனான் மீதான தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. வாஷிங்டனும் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு போர் நிறுத்தமும் லெபனான் உட்பட அனைத்து முனைகளும் பொருந்த வேண்டும் என்றும் அந்த ஏற்பாடு முழுமையாக செயல்படுத்தப்படாவிட்டால் பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையையும் அடைய முடியாது என்றும் இஸ்லாமிய குடியரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஏப்ரல் 7 வரை தொடர்ந்த அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போது ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிப்பாளர்களின் நலன்களுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டன. அதே சமயம் லெபனானில் இஸ்ரேல் தனது கடமைகளை மீறியதற்கு பதிலளித்தன. இந்த ஞாயிற்றுக்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அது வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் முறைப்படி கையெழுத்திடப்படும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. லெபனானில் நடந்து வரும் போரும் தெற்கு லெபனானுக்கு எதிரான சியோனிச ஆட்சியின் ஆக்கிரமிப்பும் ஈரானுடனான போருடன் இணைக்கப்பட்டதாலும் இரு முனைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து ஒன்றை கொண்டு சார்ந்திருப்பதாலும் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது ஆரம்பத்திலிருந்து ஒரு அவசியமான தேவை என்றும் இஸ்லாமிய குடியரசு கருதியது என்றும் அரக்சி அவர்கள் கூறுகின்றார்.
லெபனானுக்கு எதிரான தனது ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்தியிலிருந்து அந்த ஆட்சியை ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்களில் இஸ்ரேலிய பிரசன்னத்திற்கு ஒரு முடிவு கட்டுவதும் போரின் முடிவுக்கு அவசியமாகும் என்றும் வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்துகிறார். போரின் முடிவில் ஆக்கிரமிப்பின் முடிவும் அடங்கும் என்றும், இந்த போரின் போது அவர்கள் ஆக்கிரமித்த பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாவிட்டால் போர் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர மாட்டாது என்றும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் அவர் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தரப்பினர் குறித்த தெஹ்ரானின் விளக்கத்தையும் அந்த அதிகாரி கோடிட்டு காட்டுகிறார். இங்கு நாம் வலியுறுத்த விரும்பும் முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்கள் பார்வையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் இரு தரப்புகளும் ஒருபுறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும், மறுபுறம் ஈரானும் லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கமும் ஆகும் என்றும் அவர் கூறுகின்றார். மேலும் லெபனானில் போரின் முடிவு என்பது போரின் முழுமையான முடிவின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாகும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார். இதற்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தெஹ்ரான் நேரப்படி திங்கட்கிழமை காலை போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டாலும், கையெழுத்திடும் கட்டம் நடைபெற்றவுடன் இந்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். முறையான கையெழுத்திடும் செயல்முறையை தொடர்ந்து இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைக்கு பின்னர் அறிவிக்கப்படும் ஓர் இடத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முறையாக கையெழுத்திடப்படும் என்றும், அதே நாளில் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். இறுதி ஒப்பந்தத்தில் அணுசக்தி விவரங்கள் தடைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும், எந்தவித தூண்டுதலுமின்றி நடந்த ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்ட சிரமங்கள் காரணமாக பேச்சுவார்த்தைகளை 2 கட்டங்களாக பிரிக்க தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கு முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருதல், ஹாமுஸ் ஜலசந்தி, ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் மீதான அமெரிக்காவின் சட்டவிரோத கடற்படை முற்றுகை, முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், புனரமைப்பு பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான விடயங்களில் முதல் கட்டம் கவனம் செலுத்தியதன் விளைவாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதிகாரியின் கூற்றுப்படி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கையெழுத்திடப்பட்ட பிறகு ஒரு விரிவான உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சியில் 60 நாட்களுக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதி ஒப்பந்தத்தில் அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் தடைகளை நீக்குவது குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு இறுதி முடிவை எட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான மத்தியஸ்தத்தில் பாகிஸ்தானின் ஆக்கப்பூர்வமான பங்கிற்கு அரக்சி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார். என்னை கேட்டால் இந்த 60 ஏதாவது ஒரு கையெழுத்து தான் இட போறாங்க. கையெழுத்து இட்டாலும் மொஷாட் விடவே போறல, ஏதோ சொருகிட்டே இருக்க போறான். இந்த 60 நாட்களுக்கு இழுபறி போனாலும் கடைசியாக இது மீண்டும் சண்டைக்குள்ளான் வரும். நாம் உறுதியாக சொல்ல முடியும், இது ஏதோ ஒரு வகையில 2 மாசம் ஒரு தவகாலிக இந்த தற்காலிக ஒரு அமைதி ஒப்பந்தம் போனாலும் கூட இது ஏதோ ஒரு வகையில ஒரு முட்டு சந்தியில் முட்ட போகின்றது. ஆக மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது 2 மாதம் கடந்து நடக்கலாம், அதற்குள்ளுக்கு நடக்கலாம், பார்க்கலாம். தொடர்ச்சியான காணொலிகளை வழங்க போகின்றோம். தொடர்ச்சியாக லெபனான் பக்கம் இந்த கொஞ்சம் நாங்கள் பார்வையை போட்டிருக்கின்றோம். லெபனானுக்குள் மிக அதிகமான அரபு தேசத்தில் தாக்குதல்கள் தொடுக்கப்படுவதால் ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்ளவும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.